ராமநாதபுரம் மாவட்டத்தோடு ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் விதமாக இருக்கும் 2 பாலங்களில் நூற்றாண்டை கடந்த ரயில்வே பாலம் பயன்பாட்டிலிருந்து கைவிடப்பட்டு புதிய பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. சாலை பாலம் இருந்தாலும் ரயில்வே பாலத்தில் பயணிப்பதே ஒரு த்ரில்லாகத்தான் இருக்கும். கடந்த 1914ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சியில் கட்டப்பட்டதுதான் இந்த ரயில்வே பாலம். கட்டி முடித்து 110 ஆண்டுகள் கடந்த நிலையில் கடல் அரிப்பு, அவ்வப்போது ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் உள்ளிட்ட காரணங்களால் இந்த வழியாக ரயில்கள் செல்வது நிறுத்தப்பட்டு பழைய பாலம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து சுமார் 550 கோடி ரூபாய் செலவில் புதிய ரயில் பாலத்தை கட்ட ரயில்வே அமைச்சகத்தால் முடிவு செய்யப்பட்டு அதற்கான அனுமதி கடந்த 2019ஆம் ஆண்டு கிடைத்தது. RTSO எனப்படும் ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிறுவனத்தின் அங்கீகாரத்துடன் பாலத்திற்குரிய அனைத்து தளவாடங்களும் உருவாக்கப்பட்டன. முன்னதாக இருந்த பாலத்தை விட கூடுதல் சிறப்புகளோடு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ள இந்த புதிய பாலம் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. அதேபோல் கடலுக்குள் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலம் என்ற பெருமையையும் இந்த பாம்பன் பாலம் பெறுகிறது.